அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டென்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே குடுத்துருக்காங்க. 6த், 7த், 8த் எல்லா அப் டூ 12த் வரைக்கும் நெறைய ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அப்டேட் பண்ணியிருந்தா கூட அது நமக்கு பிரச்சனை ஆயிரும் இல்லையா? அதனால தான் ஸ்டாண்டர்ட் வைஸா மெட்டீரியல் ரெடி பண்ணி இந்த டைம் குடுத்துட்டு இருக்கேன். டேட்டா வீடியோக்குள்ள போயிருவோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, நம்ம பறவை சேனல்ல போயிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா கன்டென்ட்டும் போட்டிருப்பேன். ஜெனரல் இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் மிஸ்ஸே ஆக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேவா? ஓகே. 6th ஸ்டாண்டர்ட். டென்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 டென்ஸ் இருக்கு. என்னன்னா, பிரசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். பொதுவா நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஆனா, அந்த டென்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சப்டிவிஷன் 4 சப்டிவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட்ட எப்படி பிரிக்கலாம்னா, சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கன்டினியூயஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கன்டினியூயஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூயஸ். அப்ப ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் 4 நாள் இருக்கு. அப்ப 4, 8, 12 சென்டென்ஸ் இருக்கு. 12 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. 12 ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா, கீழ தான் குடுத்துருக்கேன். இந்த 12 ஸ்டாண்ட்ஸ் ஈச் சென்டென்ஸ் பிலாங்கிங் டு த ஒன் டென்ஸ். ஓகே. In sentences, the verb determines the tense. Okay. In English grammar, verbs normally have 4 forms. Okay, right. இந்த வேர்ட் ஏன் ஆட் பண்ணிக்கன்னா, ஸ்கூல் வைஸா தான் நம்ம போறோம் இல்லையா? அதனால தான் இதையும் ஆட் பண்ணிட்டேன். அப் டூ 6th ஸ்டாண்டர்ட் ஒன்லி த ஃபாலோயிங். 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூயஸ், பாஸ்ட் கன்டினியூயஸ். இத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும் சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல எல்லா டென்சஸுமே இருக்கு. அதான். ஏன்னா தெளிவா நான் இதிலேயே குடுத்துட்டேன். ஏன்னா இது நடத்தும்போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு கோ த்ரூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிலரி வெர்ப் லிஸ்ட். டென்ஸ பத்தி டீப்பா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த டென்ஸ் எத பேஸ் பண்ணி வருதுன்னா, வெர்ப் ஃபார்மேஷன பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேவா? ஸோ ஆக்ஸிலரி வெர்ப்னா என்ன? ரூட் வெர்ப்னா என்ன? மெயின் வெர்ப்னா என்ன? மாடல் வெர்ப்னா என்ன? ஸ்டேட் வெர்ப்னா என்ன? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் வெர்ப்ஸ். பி ஃபார்ம் வெர்ப்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங் இதெல்லாம் பி ஃபார்ம் வெர்ப்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாமே பி ஃபார்ம் வெர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து டூ ஃபார்ம் வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஹேவ் ஃபார்ம் வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஏன்னா இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? ஓகே. இதே நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட். நெகட்டிவ் ஃபார்ம்ல பாஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாஸ் நாட், வேர் நாட். அப்படியே இங்க வர்ற வேர்டே அங்க அப்படியே நாட் சேர்ந்து வரும். அவ்வளவுதான். இப்போ டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ, டஸ்ஸு, டிட்டு, டன்னு, டூயிங், டோன்ட், டஸ் நாட், டிட் நாட். இதெல்லாமே நெகட்டிவ் ஃபார்ம். இது நெகட்டிவ் ஃபார்ம் பாஸ்ட். எப்படி இஸ், ஆர் ஏன் 2 வெர்ப் ஃபார்ம் இருக்கு? சிங்குலருக்கு ஒரு வெர்ப் ஃபார்ம் வரும், ப்ளூரலுக்கு ஒரு வெர்ப் ஃபார்ம் வரும். ஓகேவா? அது மாரி தான். சிங்குலருக்கு ஒரு வெர்ப் ஃபார்ம் வரும், ப்ளூரலுக்கு ஒரு வெர்ப் ஃபார்ம் வரும் பாஸ்ட்ல. அதே மாரி தான் டூ, டஸ்ஸும். சிங்குலருக்கு ஒரு ஃபார்ம் வரும், ப்ளூரலுக்கு ஒரு ஃபார்ம் வரும். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்து ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ். ஹேவ், ஹேஸ், ஹேடு. இங்கேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ஹேடு தான். பார்ட்டிசிபிள் ஃபார்ம்லையும் ஹேவிங், ஹேவ் நாட், ஹேஸ் நாட், ஹேட் நாட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த இங்கிலீஷை மட்டும் அது ஒரு பேட்டர்ன்ல போகுதுல்ல, அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம இங்கிலீஷ் பேசலாம். அந்த பழக்கத்திலே. ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, பிரைமரி ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். 8 பிளஸ் 5 பிளஸ் 4. அப்ப எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்னா என்னன்னா, வில்லு, ஷாலு, கேனு, மே, மைட்டு, நீடு, டேர், ஆட் டு, யூஸ்டு டு இதெல்லாம் மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். அப்ப மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்லயும் பாஸ்ட் ஃபார்ம் இருக்கு. வில்லுங்கிறது வுட்டா மாறும், ஷாலுங்கிறது ஷுட்டா மாறும், கேனுங்கிறது குட்டா மாறும், மேங்கிறது மைட்டா மாறும். ஆனா, இத பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னா கூட, நம்ம பேசும்போது குட் யூ அப்படின்னு ஆரம்பிப்போம் சில வேர்ட். வுட் யூ லைக் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்ப அந்த இடத்துலலாம் அது பாசிட்டிவ் மீனிங்க குடுக்காது. ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, எப்படி சொல்றது? பாஸ்ட்லயும் யூஸ் ஆகும்.
அதே சமயம் நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ணும்போது அது பாஸ்ட்டா தான் மீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது உள்ள சென்டென்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே. நெகட்டிவ் ஃபார்மு வோன்ட், வுட் நாட் அதேதான். நாட் சேர்ந்து வரும். அவ்வளோதான் எல்லாத்துலயுமே. வேற எதுவும் இல்ல இதுல. ஓகே. இம்பார்ட்டன்ட் 100 மெயின் வெர்ப் லிஸ்ட். ஒரு 100 மெயின் வெர்ப் லிஸ்ட் குடுத்துருக்கேன். பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன? நெகட்டிவ் ஃபார்ம் பிரசன்ட் என்ன? நெகட்டிவ் ஃபார்ம் பாஸ்ட்ல என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாதாரண வெர்ப் ஃபார்ம் என்ன? அக்ரி. பாஸ்ட் ஃபார்ம் அக்ரீட். பார்ட்டிசிபிளும் அக்ரீட். இது நாட் சேர்ந்து வரும். அத பார்த்துக்கங்க. செலிப்ரேட், செலிப்ரேட்டட், செலிப்ரேட்டட். அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் வருது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே சேஞ்சுடு தான் வரல. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டக்குன்னு வேறையா மாறும். சில வேர்ட்ஸ்ல. அதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ கிளீன், கிளீன்ட், கிளீன்ட். ஓகேவா? இந்த மாரி எல்லா வேர்ட்ஸும் இருக்கு. 100யும் வாசிச்சா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே நான் மெதுவா ஸ்க்ரோல் பண்றேன். அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஒண்ணும் இல்ல. நான் விதிவிலக்கு வர்ற இடத்துல நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஈடி சேர்ந்த எல்லாரும் நமக்கு என்ன தெரியும்? வி1 ஃபார்ம் வந்து சாதாரண ரூட் வேர்டு. வி2 ஃபார்ம் வந்து அப்படியே ஈடி சேர்ந்தா அதோட பாஸ்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அதே தான் ஈடி சேரும். ஆனா சில இடத்துல மாறும். சில வேர்ட்ஸ்க்கு. ஓகேவா? இதுல 100 வேர்ட் இருக்கு. ஓகேவா? எல்லாமே புக்ல குடுத்துருக்குது. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்ட போட்டு எழுதியாவது வைங்க. இல்ல மனப்பாடமாவது பண்ணுங்க வீடியோ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ண கொஞ்சம் பார்த்து மனப்பாடமாவது பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவ வாசிச்சாவது விட்டுருங்க. எஜுகேட்டட். ஸோ அப்ப எந்தெந்த இடத்துலலாம் மாறுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படியே பார்த்தோம்னா இத்தன வேர்ட்ஸும் இருக்கு. கண்டிப்பா பார்த்தே ஆகணும் 20. அடுத்த வீக் வெர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் 20 வந்து நம்ம சாதாரணமா ஈடி சேர்றது. ஓகேவா? ஈடி சேர்ற ஃபார்மேட்ல இருந்துச்சு. இந்த பாருங்க. சாதாரணமா டி சேர்றது. இது குடுத்துருக்கேன் பாருங்க. இங்க இருக்கா? எண்ட் வித் டி. டி மட்டும் சேர்ந்தா போதும். அடுத்த ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா, ஈடி சேரும். எண்ட் வித் ஈடி சேர்றது. அக்செப்ட் இங்க அக்செப்டட், இங்க அக்செப்டட். அப்ப 2வது வெர்ப் ஃபார்மேஷன் ஈடி சேர்ற ஒரு மெத்தடாலஜி. அதுதான். ஓகேவா? இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈடின்னு வரும். ஓகேவா? எல்லாமே ஈடி. 4த் ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். அதான் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட்ல நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேவா? ஓகே. எல்லாத்துலயுமே ஈடி சேரும். ஈடி, கிராஸ்டு ஈடி. எல்லாத்துலயுமே ஈடி சேரும். ஓகேவா? கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, டக்குனு அப்படியே பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா எல்லாத்தையும் வாசிச்சோம்னு வச்சுக்கங்க, கிட்டத்தட்ட 6த் பேருக்கு தான் 10th 6 ஸ்டாண்டர்ட் அதாவது 6 ஸ்டாண்டர்ட்னு இருக்கு. கிட்டத்தட்ட 30, 35 பக்கம் தாண்டி போயிருச்சு. ஏன்னா 10th அது அ எப்படி பார்த்தாலும் அவ்வளோ பேஜ் வந்துருது. ஓகேவா? அடுத்த பாருங்க. வீக் வெர்ப்ஸ். எண்ட் வித் ஐடி. இப்ப இவ்வளோ நேரம் பார்த்தது வெறும் டி பார்த்தோம், ஈடி பார்த்தோம். இப்ப ஐடி சேர்ந்து பாஸ்ட்டா மாறுறது. லைடு, பெய்டு, செட்டு. 3 வார்த்தை தான் இருக்கு. ஓகே. ஈஸியா மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்த வீக் வெர்ப் எண்ட் வித் ஐஇடி. இது வந்து வெறும் ஐடி சேர்றது. இது ஐஇடி சேர்ற ஃபார்மேட். எத்தனை வேர்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. கேரிஸ், கேரிட், கிளாரிஃபைடு, கிளாசிஃபைடு, கிரைடு, டிக்னிஃபைடு, ட்ரைடு, எலக்ட்ரிஃபைடு. ஓகே. ஹரீட், ஐடென்டிஃபைடு, இன்டென்சிஃபைடு, மேரிட், மல்டிப்ளைடு, ஸ்டடிடு எல்லாமே நம்ம பேச்சு வழக்கத்துல யூஸ் பண்ற வேர்ட் தான். ஓகே. அடுத்த வெர்ப் ஃபார்ம். இப்ப வந்து ஈடியும் சேராது, எதுவும் சேராது. அப்படியே வார்த்தையே மாறுது பாருங்க. இங்க பைண்டம்னா இங்க பவுண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப மேல பார்த்த 58 கூட நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இங்க பாஸ்ட் ஃபார்மேட் அப்படியே மாறும். பைண்டுங்கிறது பவுண்டுன்னு மாறுது பாருங்க. பிரிங்குங்கிறது பிராட்ன்னு மாறுது. பைங்கிறது பாட்டுன்னு மாறுது. டிக் அப்படிங்கிறது டக்குன்னு மாறுது. ஃபீட் அப்படிங்கிறது ஃபெட்டுன்னு மாறுது. ஃபீல் அப்படிங்கிறது ஃபெல்ட்ன்னு மாறுது. ஓகேவா? ஃபைட் அப்படிங்கிறது ஃபவுட்டுன்னு மாறுது. ஃபைண்டு, ஃபவுண்டு. கெட்டு, காட்டு. ஹோல்டு, ஹெல்டு. கீப்பு, கெப்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நீலு, நெல்ட்டு. லேர்ன், லேர்ன்ட். ஏன்னா வார்த்தையே மாறுது. லெண்டு, லென்ட்டு. மேக்கு, மேடு. மேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். மீட்டு, மெட்டு. செல்லு, சோல்டு. டீச்சு, டாட். வின், ஓன். பிகம், பிகேம். கம், கேம். ரன், ரேன். கட். ஸ்ப்ளிட்டு, ஸ்ப்ளிட். அப்படியே வருது. ஸோ இந்த 2 வார்த்தை பாருங்க அப்படியே ரிப்பீட் ஆகுது. கட்டுக்கு வந்து கட்டு தான் எப்பயுமே. ஸ்ப்ளிட்டுக்கு ஸ்ப்ளிட் தான். ஓகே. ஹிட்டுக்கும் ஹிட் தான். ஹர்ட்டுக்கும் ஹர்ட் தான். எல்லா டென்ஸ்லயுமே ஹர்ட் தான். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் தெளிவா கடைசியா நான் சொன்னேன் 81லேருந்து ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? ஓகே. அடுத்த ஸ்ட்ராங் வெர்ப்ஸ் அப்படியே மாறுறது. அரைஸ், அரோஸ், அரைசன். இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாறல. ஓகேவா? பாஸ்ட் தான் அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா வந்துச்சு. ஆனா இங்க இருந்து பாருங்க, அப்படியே பாஸ்ட்டும் மாறுது, பார்ட்டிசிபிளும் மாறுது. அதனால தான் ஸ்ட்ராங் வெர்ப்ன்னு குடுத்துருக்கானுங்க. அரைஸ், அரோஸ், அரைசன். ட்ரா, ட்ரூ, drawn. Eat, ate, eaten. Fall, fell, fallen. Fly, flew, flown. Forget, forget, forgot. Forget, forgot, forgot. Okay. Freeze, froze, frozen. ஓகேவா? Give, gave, given. Go, went, gone. Hide, hid, hidden. Know, knew, known. See, saw, seen. Sing, sang, sung. Speak, spoke, spoken. டேக், டுக், டேக்கன். ரைட், ரோட், ரிட்டன். எல்லாமே நம்ம பார்க்குற வேர்டு தான். பட் இருந்தா கூட என்ன சொல்றது? இந்த 100 வேர்ட தயவு செய்து மனப்பாடம் பண்ணிருங்க. அவன் கண்டிப்பா இதுக்குள்ளருந்து கேட்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவங்க போய் இங்கிலீஷ் எல்லாம் தேடிட்டுலாம் இருக்க மாட்டாய்ங்க. புக்க திறப்பாய்ங்க, எங்க குடுத்துருக்கோ அங்க கேட்பானுங்க. அவ்வளோதான். இந்த 100 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உதவும். அடுத்த ப்ரோனவுன்ஸ் பாருங்க. பெர்சனு, டைப், ஃபார்ம்ஸ். ஓகே. நான் ஏற்கனவே இது நெறைய இடத்துல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல். செகண்ட் பெர்சன் சிங்குலர், செகண்ட் பெர்சன் ப்ளூரல். தேர்ட் பெர்சன் சிங்குலர், தேர்ட் பெர்சன் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா யாரு? ஃபர்ஸ்ட் பெர்சன் நமக்கு நம்ம தான் முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் பெர்சன் ஐ. நான், நம்ம, விங்கிறது நாங்க. அது ப்ளூரல் ஃபார்ம். செகண்ட் பெர்சன்ல நமக்கு எதிர்த்து இருக்கவங்க யூ. ரெண்டுமே சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். தேர்ட் பெர்சன்ல அவன், அவள், அது, இது. ப்ளூரல்ல அவர்கள். அவ்வளவுதான். இத இத வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 3 பேர் நிக்கிறோம். நானு, எனக்கு எதிர்த்து இருக்கவங்க, சைடுல நிக்கிறவங்க. இந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷன் வந்துரலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் புக்குக்குள்ள இருந்து போடுறேன்ல. ஆனா போன எக்ஸாம்க்கு ஒரு ஒரு பிடிஎஃப் குடுத்திருப்பேன். டென்ஸ்ன்னு போட்டு. தெளிவா ஸ்ட்ரக்சர மூக்குன்னு விளக்கியிருப்பேன். அதையும் பாருங்க. கண்டிப்பா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதோட அப்டேட் வெர்ஷன் தான் இது. ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆல் த டைம். எப்பவுமே அது ஃபேக்ட்ட மட்டும் தான் வெளிப்படுத்தும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். அது எப்பவுமே மேக்னெட் என்ன செய்யும்? அட்ராக்ட் தான் பண்ணும். அதான் ஃபேக்ட்ங்கிறது. ஓகேவா? அடுத்த பெர்மனன்ட் சிச்சுவேஷன். ஐ லிவ் இன் சென்னை. எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். He opens the door and enters the room. Habitual action. Ravi goes to school at 8:30 a.m. Future reference. Kanyakumari Express depart at 5:15 p.m. அப்ப சிம்பிள் பிரசன்ட்ட வேற வகையிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வெர்பு ஸ்ட்ரக்சரை வச்சோம். ஆனா இந்த மாதிரி ஃபேக்ட், பர்மனன்ட் சிச்சுவேஷனு, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் இது எல்லாமே ஒரு டூல் தான். ஆனா இது எல்லாம் தாண்டி இது கூட நம்ம குழப்பம். இது ஃபேக்ட்டா இல்லையா? இல்ல இது என்ன எக்ஸ்பிரஷன்? எல்லாமே ஒரு ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் சொல்லும். அப்படிங்கிறப்ப இது ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இல்லையா? நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரக்சர வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாதீங்க. அடுத்த இதெல்லாம் வந்து டூல். எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த பிரசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸ். அததான் அதுக்கு பேர் என்னன்னா பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ப்ராக்ரசிவ்னா வளர்ந்துகிட்டே போறது. இல்லையா? அப்ப கன்டினியூஸா செஞ்சுட்டே இருக்கிறது தான். பிரசன்ட் பிரசன்ட் கன்டினியூஸா தான் பிரசன்ட் ப்ராக்ரசிவ்னு குடுத்துருக்காங்க. நம்ம பிரசன்ட் கன்டினியூஸ்னே படிச்சுப்போம். ஓகேவா? அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் நவ். இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்காது. மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். அன்னாயிங் ஹேபிட்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. ஓகேவா? டிஃபைன் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட். பிரைம் மினிஸ்டர் விசிட்டிங் சென்னை டுமாரோ. ஓகே. இதெல்லாம் புரியுதுல்ல. இது கூட புரியல. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. பிரசன்ட் கன்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஸ்ட்ரக்சர். நான் சொன்னேன்ல. ஸ்ட்ரக்சர் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஐஎன்ஜி வரும். ஐஎன்ஜிக்கு முன்னாடி வெர்பு ஃபார்மேட் இருக்கும். பிரசன்ட்ட குறிக்கிற ஸ்டேட் ஃபார்ம் இருக்கும். இஸ் இருக்கா? ஆல்வேஸ் இருக்கா? ஐஎன்ஜி இருக்கும் பாருங்க. டிஸ்டர்பிங் ஐஎன்ஜி இருக்கா? இஸ் விசிட்டிங் இருக்கா? இதான். ஸோ அப்ப குடுத்திருக்க டென்ஸு நமக்கு வந்து இது ஹேபிச்சுவல் ஆக்ஷனா? இல்ல ஃபியூச்சர் பிளானா? இல்ல வந்து அனாயிங் ஹேபிட்டா? இத உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட, தெளிவா ஸ்ட்ரக்சர வச்சு இது இந்த 12 டென்ஸ்ல இதான்னு நம்ம தெளிவா சொல்லிறலாம். அந்த அந்த பிடிஎஃப் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதுல இன்னும் தெளிவா இருக்கும். அடுத்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா இருக்கும். ஆக்ஷன் இன் ஸ்டோரீஸா இருக்கும். ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட். ஷி போர்டட் த ட்ரெயின் லுக்ட் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ். எல்லாமே பாஸ்ட்ட முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் இந்த ஆக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ்ல
கண்டிப்பா பாஸ்ட்டை குறிக்கிறதுக்கு ஒரு வெர்பு ஃபார்மும் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி ஃபார்மும் இருக்கும். ஓவர்லாப்பிங் ஆக்ஷன் when I entered the room the telephone was ringing. வாஸுக்கு பாஸ்ட்டுக்கு குறிக்கிறதுக்கு வாஸ், கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி. அதான் சொன்னேன். ஸோ அப்போ இது ஓவர்லாப்பிங் ஆக்ஷனா, பாஸ்ட் ஹேபிட்டா, எம்பசிஸ் ஆஃப் லெங்த் ஆர் டியூரேஷனா, ரீகாலிங் த பாஸ்டா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றது. என்ன அதாவது அந்த கன்டென்ட் என்ன மாரி மீனிங்க குடுக்கும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாம் தாண்டி ஸ்ட்ரக்சரா படிச்சுட்டீங்கன்னா, தெளிவா தெரியும். பாஸ்ட் கன்டினியூஷன். இங்க பாருங்க. அருண் வாஸ் ஈட்டிங்னு இருக்கா? மதி வாஸ் வாட்டரிங்னு இருக்கா? மாலதி. இட் வாஸ் ரெய்னிங்னு இருக்கா? இந்த பாஸ்ட்க்கு ஒரு இது, கன்டினியூஸ்க்கு ஒண்ணு. அதே மாரி ஒவ்வொரு டென்ஸ்க்கும் வரும். இப்ப பெர்ஃபெக்ட் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே செகண்ட் இருங்க. சரி, ரொம்ப மேல போற மாரி இருக்கும். இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்னா, பிரசன்ட்ட குறிக்கிறதுக்கு ஒரு வேர்டு, பெர்ஃபெக்ட்ட குறிக்கிறதுக்கு வேர்டு, ஒரு கன்டினியூஸ் குறிக்கிறதுக்கு ஒரு வேர்டு. இது 3மே இருக்கும். அப்ப அத வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிடலாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இருந்தாலும் இன் டெப்த்தா எதுக்கு படிக்கிறோம்னா, ஒருவேளை தியரி பார்ட்ல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு அன்பினிஷ்டு ஆக்ஷன் வந்து இருக்கு. அது வந்து என்ன டென்ஸ் ஃபார்ம்ல வருதுன்னு ரொம்ப நம்மள தீவிரமா டார்ச்சர் பண்ணணும். இவங்கள ஜெனரல் இங்கிலீஷ் படிச்சவங்கள இனிமேல் பாஸே பண்ண விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுல இருந்து தான் இவங்க கேட்பாய்ங்க. அனாயிங் ஹேபிட். இது வந்து என்ன டென்ஸ்க்குள்ள வருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம திணறிறக்கூடாது. அதுக்கு தான். அதுக்கும் படிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்த அடிஷனல் எக்ஸாம்பிள். சிம்பிள் டென்ஸ். பிரசன்ட்க்கு ஐ கோ. பாஸ்ட்க்கு ஐ வென்ட். ஃபியூச்சருக்கு ஐ ஷால் கோ. வி கோ, வி வென்ட், வி ஷால் கோ. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அதுக்கு எக்ஸாம்பிள். ஐ கோனா இப்பதான் மேல படிச்சோம். பிரசன்ட் ஃபார்ம் வெர்ப். வென்ட்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் வெர்ப். ஷாலுங்கிறது ஃபியூச்சர் ஃபார்ம் வெர்ப். ஓகேவா? நிறைய கொடுத்துருக்கு. யூ கோ, யூ வென்ட், ஐ வில் கோ, யூ கோ, எல்லாமே அதே ஃபார்மேட் தான். ஹி கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். ஓகே. அடுத்த தே கோ, எல்லாமே இருக்கு. ஓகே, இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. அடுத்த பாருங்க, நோட் பாருங்க. எஸ் should be added with main verbs for third person singular present tense. He, she, it or name. verb plus IE plus IS. ஓகே. இதை வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். கண்கார்ட்ல படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தாலே அதை நோக்கி அடுத்த வர்ற வேர்டு வெர்புல கண்டிப்பா அது ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கணும். எஸ், இஎஸ் அல்லது ஐஇஎஸ் வெர்பு ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம கண்கார்ட்ல படிச்சோம். அதை தான் இங்க ரிமெம்பர் பண்ணிருக்காங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து verb tense expressing action in the present time is known as the simple present tense. The present tense is the tense that is the form of the verb that may be used to express action at the present, a state of being or doing, or occurrence in the very near future. என்னன்னா, ஒரு வெர்பு வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் மட்டும் சொல்லி, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வர வெர்பு என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, ஸ்டேட் ஃபார்ம் வெர்பு நான் சொல்லியிருக்கேன். இந்த இஸ், வாஸ், ஆர், வேர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபார்ம் வெர்பு. அது என்ன காலம்ங்கிறத மட்டும் தான் காட்டும். அதுக்கப்புறம் மெயின் வெர்பு, அதுதான் ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். அது என்ன செய்யறோமோ அதை காட்டும். இதுதான் வெர்போட இது. ஆக்ஷன் அட் த பிரசன்ட், எ ஸ்டேட்டை காட்டும். ஸ்டேட் ஆஃப் பீயிங், அன்கரன்ஸ் இன் த வெரி நியர் ஃபியூச்சர். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷனை காட்டும், கண்டிப்பாக காட்டும். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமையோ அல்லது எஸ்டர்டே, லாஸ்ட் இயர் எக்ஸெட்ரா அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, the simple past tense is used for past action that happened either at a specific time, which can either be given by a time phrase, yesterday, last year. சிம்பிள் பாஸ்ட்ல கண்டிப்பா சிம்பிள் பாஸ்ட்டை கொடுக்குற, இது பாஸ்ட் தான் அப்படின்னு நமக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதான் இங்க மீன் பண்றாங்க. இப்போ எப்படி எட்டர்னல் ட்ரூத்தா, ப்ரெசென்ட்ங்கிறது ஒரு ட்ரூத்தா இருக்கணும், இல்ல தொடர்ந்து நடக்கிற ஆக்ஷனா இருக்கலாம், ட்ரூத்தா இருக்கலாம். அதெல்லாம் ப்ரெசென்ட் டென்ஸ் மாதிரி. பாஸ்ட்டை காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சரை காட்டுறதுக்கும் கண்டிப்பா the simple future tense is a verb tense that express actions are certain in the future. The future tense is used to state some action that is going to be happen, will shall happen later on. will shall கண்டிப்பா வரும். அதை தாண்டி ஃபியூச்சர் நடக்க போற ஆக்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், ஐ பிளே கிரிக்கெட் டெய்லி. ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வந்துருச்சா? ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஏன் சொல்றேன்னா, டெய்லி. வி கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஐ சிங் ரேர்லி. ஹேபிச்சுவல் ஆக்ஷன். ஹி பிரஷஸ் எவ்ரி மார்னிங். ஹேபிச்சுவல் ஆக்ஷன். எவ்ரி வீக். ஹேபிச்சுவல் ஆக்ஷன். The cat never takes bath. They like mangoes. The earth goes round the sun. We go to Chennai next Friday. She has a split computer. அப்ப இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. சிம்பிள் ஆல்வேஸ், ஆஃபன், ரேர்லி, யூஸ்வலி, ஃப்ரீக்வெண்ட்லி, ஜென்ரலி, நெவர், சம்டைம்ஸ், அக்கேஷனலி, எவ்ரிடே, ஒன்ஸ் ஏ வீக். அப்ப இதெல்லாம் கீவேர்டு. இது எல்லாமே கீவேர்டு. இந்த வேர்ட்லாம் வந்தாலே கம்பல்சரி அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான்.
ஓகேவா? we go to Chennai next Friday. ஓகே. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். நெக்ஸ்ட்ன்னு வந்தா டக்குன்னு நீங்க ஃபியூச்சருக்கு போயிடாதீங்க. we go to Chennai will shall வரவே இல்ல பாருங்க. அதான் நோட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இது எல்லாமே ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட்க்கு சொன்னேன் இல்லையா? சிம்பிள் ப்ரெசன்ட்க்கு. ஹிண்ட் என்ன? ஹேபிச்சுவல் ஆக்ஷன். தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம். அல்லது ஃபார் யுனிவர்சல் ட்ரூத். யுனிவர்சல் ட்ரூத்தா இருக்கலாம். சன்னு உதிக்குங்கிறது யுனிவர்சல் ட்ரூத். அது மாரி தான். ப்ரோகிராம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ் பண்ண ப்ரோகிராமா இருக்கலாம். ஃபார் பொசஷன்ஸ். பொசஷன்ஸ்னா எக்ஸாக்ட் மீனிங் பார்த்துருவோம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல பொசஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். பொசஷன் உடைமை. உடைமைன்னு வருது. ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வருது. ஃபார் பொசஷன்னா அடையிறதான், அது புரியுது. பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நமக்கு புரியுது. பட் இந்த இடத்துல இவங்க பொசஷன் சொல்றது என்னன்னா, சரி எக்ஸாம்பிள் தான் பார்ப்போம். வேற ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்டோமே. she has தான் பொசஷன். ஸ்லீக் கம்ப்யூட்டர், ரைட். she has a ஸ்லீக் கம்ப்யூட்டர். ஓகே. அவளுடைய, அவ வச்சிருக்கா. she hasனாலே வச்சிருக்கா. அப்ப அவளுடையது பொசஷன். அப்ப வச்சிருக்க மாதிரி வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். அடுத்த சிம்பிள் பாஸ்ட். I woke up at 7 AM today. We went to Madurai yesterday. இதை விட கரெக்டாக அதை மட்டும் ஹைலைட் பண்றேன். we went to, you played, he ran away, he cooked, they sang, worked, he said. இப்போ நான் எல்லோ பண்ணி ஹைலைட் பண்ணிக்க எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்க்கான வெர்பு. ஓகேவா? அப்ப இதை குறிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கணுமே. டுடே ஐ ஓக்கு. ஓக்குங்கிறது பாஸ்ட். அவன் இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சேன்னு சொல்றான். ஆனா இதை பேச டைம் 7 கிடையாது. அதனால தான் அது பாஸ்ட் போயிருச்சு. லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் நைட், எஸ்டர்டே, லாஸ்ட் ஆனுவல் டே. இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் கெட். ஓகே. ஹி செட் ஹி வாஸ் டயர்ட். வாஸ் ஒன்று இருக்கு. ஓகே, ரைட். இந்த எல்லா வேர்டுமே நான் அந்த சின்ன ஹிண்ட் வேர்ட்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே கீழே இருக்கும் பாருங்க. லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், எஸ்டர்டே, ஒன்ஸ், அகோ, இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், 10 years ago அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான். அப்ப ஒரு சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? பாஸ்ட் ஆக்ஷனா இருக்கும், கண்டிஷனல் கிளாஸா இருக்கும், ஃபார் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சா இருக்கும். இந்த பாருங்க, இதான் 2 கிளாஸ் இருக்கு இல்லையா? he said that he was tired, if you worked hard you would get. இதெல்லாம் தான் இந்த இவங்க சொல்ற ஏரியா. கண்டிஷனல் கிளாஸ், ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல எப்படி சொல்றது? அவன் சொன்னது அப்படியே சொல்ற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். ஸோ அப்போ பாஸ்ட்டுங்கிறது தெளிவாக இங்கே உங்களுக்கு புரியணும். பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சிம்பிள் ஃபியூச்சர். ஷாலு, வில்லு, 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 ஷாலு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ வெறும் ஃபியூச்சருக்கான வெர்பு ஃபார்ம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். பக்கத்திலே வெர்பு ஃபார்ம் வரும். ஆனால் அது சாதாரண V1 ஃபார்மேஷனில் இருக்கும். டுமாரோ, சூன், ஃபியூச்சர், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர் எல்லாமே கொடுத்துருக்கா? இதுதான். ஸோ அப்போ இந்த வேர்ட்லாம் என்னது? ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஃபார் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் வித் சர்டனிட்டி. ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்னாலே அது என்னது? இந்த யூசேஜில் வந்துடுது. இப்போ எவ்ரி மார்னிங்னு கொடுத்துட்டான். இப்போதான் ஹிண்ட் பார்த்தோம் மேலே. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு. கரெக்டாக எவ்ரின்னு வந்துட்டாலே. ஓகேவா? அப்போ ஹீ ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க். இப்போ இது இப்போ இதுதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து இஸ்ஸு, வாசு, இஸ்ஸு அந்த ப்ரெசண்ட்டுக்குரிய எல்லா ஸ்டேட் ஃபார்ம் வெர்பையும் கொடுக்கலாம். அதே சமயம் மெயின் ஃபார்ம் வெர்பையும் கொடுக்கலாம். இப்போ ட்ரிங்க்னு அந்த வேர்டோட V1 ரூட் ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம போடணும். ஆனால் அது வந்து ட்ரிங்க்ஸ்னு போடணுமா இல்லை ட்ரிங்க்னே போடணுமா? இதைத்தான் கண்கார்டில் படித்தோம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல. சப்ஜெக்ட் இங்கே ஹீ இருக்கு. ஹீங்கிறது என்ன? சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால எஸ் சேரணும். அப்ப சிங்குலர் வெர்பு தான் வரும். அப்ப மெயின் வெர்புல எஸ் சேர்ந்தாதான் சிங்குலர் வெர்பு. ஹீ ட்ரிங்க்ஸ் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் எவ்ரி மார்னிங். அதான் கொடுத்துருக்காங்க. என்னங்க எஸ் சேர்ந்துருக்கு, நீங்க சிங்குலர் வெர்புன்னு சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் ஆகும். அதைத்தான் கண்கார்டில் நான் விளக்கியிருப்பேன். ஓகேவா? மெயின் வெர்புல எஸ் சேர்ந்து இருந்தாதான் அது சிங்குலர். எஸ் சேரலன்னா அது ப்ளூரல்.
அப்ப இங்க ஆல்ரெடி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா எஸ் போடுங்களான்னு மேலே ஒரு ரூல்ஸ் நம்ம படிச்சோம். அதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே. எஸ்டர்டேன்னு வந்துருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லையா? அப்ப சிம்பிளா 2மே பாஸ்ட் டென்ஸ் தான். வாஸும் பாஸ்ட் டென்ஸ் தான். வேரும் பாஸ்ட் டென்ஸ் தான். அப்ப இட் வாஸ் வெரி ஹாட் எஸ்டர்டே அப்படின்னு எப்படி ஏன் போடுறாங்க? வாஸ்ங்கிறது சிங்குலர். இட்டுங்கிறது ஹி, ஷி தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துருச்சு. அதனால வெர்ப் ஃபார்மேஷன்ல என்ன இருக்கு? சிங்குலர் ஃபார்மேஷன் இருக்கு. டுமாரோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில்லையும் ரூட் வெர்பையும் சேர்த்துடணும். தே வில் கம் டுமாரோ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்குது. இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேவா? டுடே இருக்கு, டுமாரோ இருக்கு, லாஸ்ட் இயர் இருக்கு, யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கு இங்கே, பாஸ்ட்டு, வெரி சூன் ஃபியூச்சரு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல முடியுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ரைன்ஸு, வில் கோ, வேர், பைட்ஸ், ரைசஸ், பாட், வில் கெட், ஆல் இன்வெர்டர். ஓகே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக என்ன செய்யணும்? இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்க வேர்டு என்னன்னா பேஸ் வேர்டு, ரூட் வேர்டு. அந்த ரூட் வேர்டு வெர்பு ஃபார்ம்ல இருக்கு. அது சிங்குலர்ல இருக்கணுமா ப்ளூரல்ல இருக்கணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும், முன்னாடி இருக்க சப்ஜெக்டை வச்சு. ஓகேவா? அதை பண்ணிட்டு அதுவும் இல்லாம டைரக்டா வில் கோன் இருக்கும் பாருங்க. இங்க வில் கோன் இருக்கா? என்ன டென்ஸ்ல இருக்கோ ஃபியூச்சர்ல இருந்தா வில் சேர்க்கணும். பாஸ்ட்ல வெறும் பீன் மட்டும் இருக்கு. தே பீன் போடக்கூடாது. அப்ப பீனு பிராக்கெட்ல கொடுத்தாங்கன்னா பி ஃபார்ம் வெப் அங்க ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். உள்ள ரெயின், கோ, பைட், ரைஸ், பை இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா உள்ள மெயின் வெப் கொடுத்துருக்கான். மெயின் வெப்ல நீ சிங்குலர் வரணுமா ப்ளூரல் வரணுமான்னு போடுப்பான்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். பீனு கொடுத்தா மட்டும்தான் அங்க என்ன இருக்கு பாருங்க, வேற இருக்கு பாத்தீங்களா? அதான். அப்ப பீனு கொடுத்தா நம்ம அதான் இங்க மேல படிச்சோம். பி ஃபார்ம் வெப்னா என்னென்ன, ஹாவ் ஃபார்ம் வெப்னா என்னென்ன, டூ ஃபார்ம் வெப்னா பிராக்கெட்ல டூன்னு கொடுத்தா டூ ஃபார்ம் வெப் தான் வரும். பிராக்கெட்ல ஹாவ்னு கொடுத்தானா பொருத்தமான ஹாவ் ஃபார்ம் வெர்பை எழுதுங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அடுத்த கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள் ஆம், ஆர், இஸ், ஆர். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி இருக்கும். ஐஎன்ஜி. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ப்ரெசன்ட்டுக்கு ப்ரெசன்ட்டை குறிக்கிற வெர்பும் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி வேர்டும் கண்டிப்பா இருக்கும். பாஸ்ட்டுக்கு அதே தான். பாஸ்ட் வாசு வேறு, வாசு சிங்குலரு, வேறு ப்ளூரல். அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே பாஸ்ட் தான். வேர், வாஸ், வேர். ஐஎன்ஜி. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபியூச்சருக்கு அதே தான். ஷால், வில், வில். ஆனா கண்டினியூஸ் ஃபார்ம்ல பியோட சேர்ந்து தான் ஐஎன்ஜி வரும். பியோட சேர்ந்து தான் ஐஎன்ஜி வரும் எல்லாத்துலயுமே. அதை மறந்துடாதீங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபியூச்சருக்கான ஷால் வில் இருக்கும். கண்டினியூஸ்க்கு பியோ சேர்ந்து தான் ஐஎன்ஜி வரும். நோட். இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டினியூஸ் டென்ஸ்ல பி ஃபார்ம் வெர்ப் இருக்கும், வெர்போட ஐஎன்ஜி இருக்கும் கண்டினியூஸ் டென்ஸ்ல. ஓகே. பி ஃபார்ம் வெர்ப்ங்கிறது பிரசன்ட்டுக்கு என்ன? ஆமி, இஸ், ஆர். பாஸ்ட்டுக்கு என்ன? வாசு, வேறு. ஃபியூச்சருக்கு என்ன? ஷாலு பி அல்லது வில் பி. கண்டினியூஸ் ஃபார்ம்ல கண்டிப்பா இருக்கணும். அதான் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்முக்கு நிறைய என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே வாசிங்க. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கு. ஓகே. இங்க டுமாரோன்னு வந்திருக்கே, டக்குன்னு என்னங்க ப்ரெசன்ட் நீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க கொடுத்துருக்காம வி ஆருங்கிறது ப்ரெசன்ட், கோயிங்கிறது. இப்போ டுமாரோன்னு ஃபியூச்சர் கண்டினியூஸ் கொடுத்துருந்தா ஷாலோ, வில்லோ வந்திருக்கும். ஓகேவா? கீவேர்டு கொடுக்குறாங்க பாருங்க. கீவேர்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்டு நவ், அட் ப்ரெசன்ட், அட் த மூமெண்ட், வைல். இதெல்லாம் வந்தாலே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஆனா அதை தாண்டி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான யூசேஜ் எல்லாம் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஃபார் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ், வித் ஆல்வேஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆங்கர் ஆர் இரிட்டேஷன், ஃபார் பீரியடிக்லி ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஃபார் அன் ஆக்ஷன் இன் த நியர் ஃபியூச்சர். அந்த கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கதா இருக்கும். அதான்
அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அப்படியே பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் வெர்பும் கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி இருக்கும். வாஸ் பிளேயிங், வேர் ஸ்டடிங், வேர் ஒர்க்கிங், வாஸ் ஃபைட்டிங், வாஸ் சிங்கிங், வாஸ் ஸ்பீக்கிங், வேர் ஸ்டடிங். இது எல்லாத்தையும் அப்படியே வாசிங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய க்ளூ வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் எஸ்டர்டே, தென், வென், வைல். வைல் ரெண்டுலேயுமே வருது பார்த்தீங்களா? அப்போ கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு தான் சொன்னேன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெளிவாக தெரியணும்ன்ட்டு. அடுத்த இதோட பாஸ்ட் கண்டினியூஸோட யூசேஜ் எங்கன்னா ஃபார் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் இன் த பாஸ்ட், ஃபார் த ஆக்ஷன் வி ஸ்டார்டட் பிஃபோர் த பாஸ்ட் ஆக்ஷன். முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சு, பாஸ்ட் காலத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்த ஃபியூச்சர் ஷால் பி ஸ்டடியிங். ஃபியூச்சருக்கு ஷால் பி இருக்கும், வில் பி பிளேயிங், வில் பி குக்கிங், வில் பி ரீடிங். ஃபியூச்சருக்கு ஷாலு, வில்லு. கண்டினியூஸ்க்கு பி ஃபார்மோட ஐஎன்ஜி வரும். ஓகேவா? கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோ திஸ் டைம், நெக்ஸ்ட் மந்த் திஸ் டைம், நெக்ஸ்ட் இயர் திஸ் டைம். ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னா ஃபார் ஆக்ஷன் விச் வில் பி கோயிங் ஆன் சம் டைம் இன் ஃபியூச்சர். ஓகே. வி பிளே த செஸ் நவ். ஸோ நவ்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ ரூட் வேர்பு பிளே என்ஜின்னு மாறுது. வியோட சிங்குலர் ஃபார்ம், விங்கிறது பொருள் ஃபார்மு, அதனால் ஆர் போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் பிளேயிங் த செஸ் நவ். புரியுதுங்களா? வி ஆர் பிளேயிங் த செஸ் நவ். ஸோ அப்போ இஸ்ஸுங்கிறது சிங்குலருக்கு வருது, ஆறுங்கிறது ப்ளூரலுக்கு வருது, அவ்வளோதான். ஓகேவா? அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். பிளேயிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம். கண்டினியூஸ் ஃபார்ம் அங்கே படித்தோம்ல, ஐஎன்ஜி சேர்ந்து வரதான் கண்டினியூஸ் ஃபார்ம். அதான். இப்போ இந்த நவ்வுங்கிற வேர்டு நமக்கு தரலன்னு வச்சுக்கலாம், சத்தியமாக நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் இப்போன்னு கொடுத்துட்டான், ப்ரெசண்ட்டுன்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு இப்போன்னு சொல்லும் போதே. ஆனால் சிம்பிள் ப்ரெசண்டா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா, இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸான்னு யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நாலுமே பொருந்தும்ல, அப்போ இந்த வேர்டு கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். அடுத்த எஸ்டர்டேன்னு பாஸ்ட் கொடுத்துட்டான். ஓகே, அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ். ரூட் வேர்ப் வாட்சிங்னு மாறிடும். தேங்கிறது ஊரல், அதனால தே வேர் வாட்சிங் டிவி பை திஸ் டைம் எஸ்டர்டே. ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அட்டெண்டிங்னு மாறுது, வில் பின்னு மாறுது. நரேன் அப்படிங்கிறது வில் பி. நரேன் வில் பி அட்டெண்டிங் த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ரைட். ஸோ இதுலையும் நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக அந்த ஒரு 4 செகண்ட் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வாசிச்சு டயர்டாயிரும் போல நமக்கு. அட் ப்ரெசன்ட், நெக்ஸ்ட் வீக்கு, தென்னு, அட் த மூமெண்ட்டு, எஸ்டர்டே, இதெல்லாம் க்ளூ வேர்டு. ஓகேவா? இதை வச்சு கண்டினியூஸ் என்ன பண்ணலாம்? இஸ் ரைட்டிங், வில் பி ஓப்பனிங், வேர் சிட்டிங், ஆர் லாஃபிங். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூ, வாஸ் ஸ்லீப்பிங், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்கு. ஓகே. இப்போ இது தாங்க டென்ஸோட பேட்டர்ன். டென்ஸ் அதோட பேட்டர்ன். சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படி இருக்கும்? வெர்பா இருக்கலாம், வெர்பு பிளஸ் எஸ் சேர்ந்துருக்கலாம், வெர்பு பிளஸ் இஎஸ் சேர்ந்துருக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் வெர்போட செகண்ட் ஃபார்மேஷன் தெரியும். சிம்பிள் ஃபியூச்சர் ஷால் வில் வரணும், அது பக்கத்தில் வி ஒன் வரணும். கண்டினியூஸில் ஆம் இஸ் ஆர் வரணும், ஐஎன்ஜி வரணும். பாஸ்ட் கண்டினியூஸில் வாசு வேறு, வெர்போட ஐஎன்ஜி. ஃபியூச்சர் கண்டினியூஸில் ஷால் வில் ஐஎன்ஜி. இதை மட்டும் தான் 6 கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்டையும், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டையும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் அடுத்த 7th கொடுத்துருக்காங்க. அதுதான் மேலேயே போட்டிருந்தாங்க இல்லையா, அதான். ஸோ யூஸ் த கிவன் வேர்ப் இந்த சூட்டபிள் ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்கள் இதை அப்படியே பார்த்து இதை வச்சு உங்களால் கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓகே, எவ்வளோ இருக்கு? இன்னும் கொஞ்சம் இருக்கு, பார்ப்போம். எக்ஸைஸ் 2 இதுவும் அதே தான். மேக்னெட் அட்ராக்டா, அட்ராக்ஸா, இஸ் ஃப்ளையிங்கா, ஆர் ஃப்ளையிங்கா, ஓப்பனா, ஓப்பன்ஸா, கிராண்ட் ஃபாதர் ரீடிங்கா, இஸ் ரீடிங்கா, டிப்பார்ட்டா, டிப்பார்ட்ஸா. இது எல்லாமே சிங்குலர் ப்ளூரல். மேக்னெட்டுக்கு சிங்குலரா ப்ளூரலாக கண்டுபிடிச்சாதான் இங்கே ஆன்சர் கொண்டாடவே முடியும். ஏன்னா சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வெர்ப் வரணும், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்ப் வரணும். ஓகேவா? அதுதான் இது கண்கார்டு ஏரியா. பட் ஆனால் டென்ஸ்லையும் வருது. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்ஸ். ஓகே, இதையும் போட்டு பாருங்க. ஒன்ஸ் தேர், ஒன்ஸுங்கிற வேர்டு வந்துருச்சு, இப்போ தான் சொன்னாங்க. என்டர்ட், லாஸ்ட் வீக், ஆல் டே, இதெல்லாம் ஒரு க்ளூ வேர்டு நமக்கு. இதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன்.
ஓகே. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கன்டினியூஸ் ப்ராக்ரசிவ். ஓகே. சிம்பிள் பாஸ்ட் அதே தான். ஆனா 6 ஸ்டாண்டர்டே தான். ஆனா புக்குக்கு பேக்ல இருக்குது. ஓகேவா? அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஆல்வேஸ், யூசுவலி, ஆஃபன், எவ்ரிடே இந்த வேர்டெல்லாம் வந்தா சிம்பிள் பிரசன்ட். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். ஃபேக்ட்டா இருக்கணும், பெர்மனன்ட் ஸ்டேட்ஸா இருக்கணும், ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருக்கணும், எக்ஸ்பிரஸ் ஆக்ஷனா இருக்கணும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸா இருக்கணும். ஓகேவா? இது ஏற்கனவே இப்பதான் படிச்சோம். இன்னும் இது இல்ல. பிரசன்ட் கன்டினியூஸா அதே மாரி இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஓகேவா? ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ்வா இருக்கணும், நாயிங் ஹேபிட்டா இருக்கணும், டெம்பரரி ஸ்டேட்ஸா இருக்கணும், பிளான்டு ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட்டா இருக்கணும். ஓகே. சிம்பிள் பாஸ்ட்டுக்கு அதே தான். எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், வீக், மந்த், அகோ, தோஸ் டேஸ் இதெல்லாம் க்ளூ வேர்டு. வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆக்ஷனா இருக்கணும். ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரீஸா இருக்கலாம். ரெஃபர் டு சம்மன் ஹூ ஹாஸ் டைடா இருக்கலாம். வென் சம்திங் ஹேப்பன்டா இருக்கலாம். நடந்து முடிஞ்ச விஷயம், செத்து போன விஷயம், இல்ல செத்து போனவங்கள பத்தி குறிப்பிடுற விஷயங்களா இருக்கலாம். வாஸ் வந்திருக்கு பாருங்க. கன்டினியூஸ்க்கு அதே மாரி தான். வாஸ், வேர் 2ல ஏதாவது ஒண்ணு வரலாம். வெர்போட ஐஎன்ஜி இருக்கணும். ஓவர்லாப்பிங் ஆக்ஷனா இருக்கணும். பாஸ்ட் ஹேபிட்டா இருக்கணும். எம்பசிஸ் இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும். ரீகாலிங் த பாஸ்ட்டா இருக்கணும். இது இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. சென்டென்ஸ். ஓகே. எவ்ரிடே, எவ்ரிடே, அட் திஸ் மொமெண்ட், அட் திஸ் மொமெண்ட், எவ்ரிடே. ரெகுலர்லி, பிளேயிங், பிரசன்ட் கன்டினியூஸ். எப்பவுமே. ஓகே. யுனிவர்சல் ட்ரூத் இது. எவ்ரி மார்னிங். ஓகே, ரைட். கரெக்ட் வெர்ப். ஓகே. சூஸ் த கரெக்ட் வெர்ப். ஓகே. ஆன்சரோட குடுத்துட்டேன். கொஞ்சம் பார்த்துக்கங்க. செக் பண்ணிக்க கரெக்ட்டா நம்மளோட ரூல்ஸ் படி தான் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்து ஒரு கான்வர்சேஷன் மாரி குடுத்துருக்காங்க. இவன் கேட்குற கேள்விக்கு இங்க கரெக்ட்டா ஆன்சர் இருக்கா அப்படிங்கிற மாரி. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் பாஸ் அப்படியே வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கங்க. எத்தன பக்கம்னு தெரியல. கிட்டத்தட்ட 35, 36 பக்கம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எதையும் மிஸ் பண்ணவும் முடியல. ஏதாவது ஒரு பேஜ் ஒரு சின்ன இத விட்டுட்டோம்னா கூட, அது நமக்கு எக்ஸாம்ல பாதகமா வந்து அமைஞ்சிருமோ அப்படின்னு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. பார்த்துட்டீங்களா? ஓகே, ரைட். இதையும் கோ த்ரூ பண்ணிக்கங்க. எப்படா முடியும்னு இருக்கு. ஓகே. சிந்திதா இஸ் கெட்டிங் ரெடி டு ஹெல்ப். ஷி ஷார்ட் ஹர் டைரி ஹெல்ப் கம்ப்ளீட். ஓகே. இது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாரி குடுத்துருக்கானுங்க. ஐ வென்ட் ஆஃபீஸ் பிகாஸ் ஸ்டார்டட் டு ஒர்க் ஹேட் ஃபினிஷ்ட் திஸ். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இல்லையா? ஓகே. அது லாஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டென்ஸ். ஓகே. டூ ஃபார்ம் வெர்ப்னா நான் சொன்ன மாரி டூ ஃபார்ம் வெர்ப் தான் இருக்கணும். மெயின் ஃபார்ம், மெயின் ஃபார்ம், மெயின் ஃபார்ம், மெயின் ஃபார்ம். கட்டுக்கெல்லாம் கட்டே தான். படிச்சோம்ல? கட்டிங். ஓகே. கட்டு, கட்டு, கட்டிங். ஓகே. ஓ! வாஸ் இருக்கா? மறந்துட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா அது கட்டுன்னு பார்த்தோம், கட்டுன்னு படிச்சோம். பட் ஆனா கட்டிங்னு குடுத்துட்டாங்கன்னு டக்குன்னு ட்விஸ்ட் ஆயிருச்சு. பாஸ்ட் கன்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. அவ்வளோதான். வாஸ் பாஸ்ட், கட்டிங் வருது கன்டினியூஸ் ஃபார்ம். ஆக்சுவலா இதுல எப்படி வரும்னா, வாசுமே இங்க வந்திருக்க கூடாது. டேஷ்ல தான் ஃபுல்லா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அது மாரி தான் வரணுமே. 3 இது மாரி. ஏன்னா புக்ல வாஸ்ன்னு ஆனா இங்க டைப் பண்ணும்போது வாஸ்ன்னு இங்கே டைப் பண்ணிட்டாய்ங்க. ஓகே. ஏன்னா இது வாஸ் குடுக்காம இருந்தா நம்ம 2 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது பிரசன்ட் கன்டினியூஸ் தான். பாஸ்ட் கன்டினியூஸ், பிரசன்ட் கன்டினியூஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே. இதுவும் பாஸ்ட் கன்டினியூஸ், இதுவும் பாஸ்ட் கன்டினியூஸ். ஏன்னா வாஸ் இருக்கு. வாஸ் குடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. எத்தன பேஜ் தான் இருக்குன்னு பார்ப்போம். 32 பேஜ். அப்பா! எவ்வளோ நேரம் ஓடிருக்குன்னே தெரியல. எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஓகே. சரி முடிச்சாச்சு. ஓகே, ரைட். கடைசிலாம் கொஞ்சம் வாசிக்க முடியல. மன்னிச்சிடுங்க. ஏன்னா அப்படியே த்ரோட்லாம் ட்ரை ஆயிருச்சு. ரைட், ஓகே. எப்படினாலும் அதில காட்டிட்டேன் உங்களுக்கு. நீங்க அத படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? அந்த முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 பக்கம், 20 பக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத மறந்துறாதீங்க. இந்த டேபுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீன்னு பிராக்கெட்ல குடுத்திருந்தா இதுதான் வரும். டூன்னு குடுத்தா இதுதான் வரும். ஹேவ்ன்னு குடுத்தா இதுதான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வெர்ப உள்ள குடுத்தா இப்படி மாறுறது. இங்க குடுத்துருவோம்ல, இங்கலாம் இந்த ஏரியாலாம். ஓகேவா? அத மறந்துறாதீங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபுல்லா குடுத்தாச்சு. ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.